மருமகனே, மூன்று தேவர்களும் அனைவரும் ஒன்று சேர்த்து இதற்காக அழைத்தீர்கள். முகமெல்லாம் சோர்வெடுத்து காணப்படுகிறது. உங்களுக்கு ஏதாவது ஆபத்தா? எங்களுக்கு குறை தெரியாதோ? நீங்கள் பேசுகிறீர்கள். எங்களுக்கு யாராவது ஆபத்து தெரியுமா? ஏவர் மூவர் அனைவருமே மாற்றி வளைக்கிறார். அவருக்கு தப்பித்து உயிர் பிழைப்பதற்காக வேறு நாடுகள் இதுவரை தேவன் எடுத்து தெரியாது. இப்பேற்பட்ட மனமே கிடையாது. மரபுறக்கு கர்த்தன் எனது மாமா மரம் கொடுக்கவில்லை, எனது தந்தை அவர் மரம் கொடுக்கவில்லை, நாடு மரம் கொடுக்கவில்லை. யார்தான் மரம் கொடுத்தார்கள் தெரியவில்லை. மருமகனே, அந்த விகிதங்களுடைய ஆளக்கூடிய எரகாண்டசுரனும் யமகாண்டசுரனும் யார் வரம் கொடுத்து தெரியுமா? வரம் கொடுத்தது நானே. உண்மைதான் சுவாமி. நீங்கள் கொடுத்து வரத்தினால் தேவர் மூவர் அனைவரை மாற்றி வைக்கிறார். எங்களுக்கு என்ன உதவுகிறார்? ராமர் மக்களின் உதவியினை ஆகினார். வரம் கொடுத்த நீங்கள் தான் அவளை அனுப்பி தேவரை காப்பாற்றுவது. மருமகனே, எப்பொழுது அரசரால் தேவருக்கு ஆபத்து ஏற்பட்டதோ இனி முதல் கொண்டு அவர்கள் விட்டு போவதில்லை. இப்போதே செல்கிறேன். அந்த விகிதங்களுடைய ஆளக்கூடிய எரகாண்டசுரனும் யமகாண்டசுரனும் என்னுடைய கருத்தை அழைத்துட்டு வருகிறேன். நீங்க சென்று வாருங்கள். அப்படியே அனைவருமே என் கரத்தினால் அனுகூலம் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கு ஓடினாலும் அவர்களை விட போவதே இல்லை. உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து உண்டா? உங்களுக்கு யாரால் ஆபத்து நேர்ந்ததா? என்றும் இல்லாத இன்றைய தினத்திலே என்னை வழிமறிக்கிறீர்கள். யாது காரணம்? ஆபத்து எனக்கு இல்லை, ஆபத்து உனக்குதான். எனக்கா? உண்மைதான். தாயே, எனக்கு ஆபத்து என்பதே கிடையாது.
பிரபஞ்சத்தில் எந்த ஓர் ஆண் வர்க்கத்தினாலும் மரணம் என்பதே ஏற்படக்கூடாது. அப்பேற்பட்ட வருத்தப்பட்ட வரப்பிரசாதி ஆகையால் என்னை கொல்லவோ வெல்லவோ இந்த ஈரோடு 14 பவனங்களில் யாருமே கிடையாது. எமகண்டா, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட வரம் வாங்கினாய்? இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆண்மகனாலும் அழிவு என்பது ஏற்படக்கூடாது என்றுதான் வரம் வாங்கினாய். ஆமா, உண்மைதானே? உண்மைதான் தாயே. நான் பெண்தானே, ஆமா. என்னால் உன்னை அழிக்க முடியாதே. தாயே, நீங்கள் யார்? எனக்கு வரம் கொடுத்த தாய், என்னை பெறாமல் கட்டெடுத்த தாய், நீங்கள் எப்படி என்னை அழிப்பீர்கள்? அதாவது இந்த தாய் வரம் கொடுத்தாய், ஆமா. அந்த பிள்ளை அந்த வரத்தை நல்ல முறையில் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். உண்மைதான். ஆனால் நல்ல முறையில் பயன்படுத்தவில்லை, எப்படி சொல்லுங்க? தவறான முறையில் தான் பயன்படுத்த. எப்படி இருக்கின்றீர்கள்? தவறான முறையில் நான் வரத்தை பயன்படுத்தினேன் என்று. என்னை தவறு செய்து உனக்கே தெரியவில்லை, ஆ. அப்படிதானே? உண்மைதான். இல்லை, தெரியாத போல் அடிக்கின்றாயா? தாயே, உங்களிடத்தில் நான் நடிக்க முடியுமா? என்ன தவறு என்று கூறுங்கள். எமகண்டா, ஆமா, ஆ. என்னிடம் வரமாக்கினாய். நான் கொடுத்த வரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தாமல் மும்மூர்த்தி தேவர் மனவரை சிறைப்படுத்தி நரகன் வேதனை கொடுத்தாய். அது தப்புதானே? தாயே, பரம்பரை எதற்காக பெற்றேன்? எனக்கு ஒரு ஆபத்து நேர்ந்தால் அந்த ஆபத்திலிருந்து என்னை காப்பதற்காக பரமதை பெற்றேன். என்னை அழிக்க நினைத்தவர்கள் அழிக்க நினைத்தேன். என்னை அடி உதைக்க செய்பவர்கள் அவர்களை நான் அடிக்க உதைக்க நினைத்தேன். இதில் என்ன தவறு தாயே? நீ செய்த தவறுக்காக உன்னை தண்டித்தால் யாரா இருந்தாலும் அவரை நீ பலி கொடுப்பாய், அப்படிதானே? உண்மைதான். அப்படி என்றால் நீ செய்த தவறு என்று உன்னிருந்து நான் நிற்கிறேன். அப்படியா? என்ன போட்டு வரி தகராறு அப்படியா? பலன் கொடுத்த தாய் என்று பார்த்து கொண்டிருந்தேன். நீ அதிகம் மீறி வருகின்றாயே. உன்னை கொல்ல வேண்டும், அவ்வளவுதானே? உன் கரத்தில் இருக்கிற சூலத்தை எடு, தொடுபோர். யாருக்கு வெற்றி தோல்வி என்பதை பார்ப்போம். அப்படியா? ஆமா. அப்படியா இருக்கட்டும். அப்படியா? பலன் கொடுத்த தாய் என்று பார்த்தேன், வராமல் பெற்றெடுத்த தாய் என்று பார்த்தேன். ஆனால் ஆணவத்தோடு என்னையே எடுத்து குடித்து விட்டாயே. தாலி தக தாலி. தேவர் விருந்தபடி, இப்பொழுது அந்த நிகிலவருடைய ஆளக்கூடிய எமகண்ட சூரியனுடைய இப்போது அந்த எருகண்ட சூரியன் பார்த்து இப்போது அடையருகண்டா